ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மனோகர் நிலாவையும் சோழனையும் ஒரு வழியாக ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து சோழன் வெளியே வர்றாரு. வெளியே யோசனையில் இருக்கார். எப்படியாவது இதை தடுத்தாகணுமே, எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு யோசனையில் இருந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து மனோகர் வெளியே வர்றாரு. வெளியே வந்ததும், என்ன சோழா, நீ நீ என்ன நினச்சாலும் நடக்காது, நிலாவை நான் கூட்டிகிட்டு போகிறது உறுதி அப்படிங்கிறாப்புல. ஏங்க, இன்னும் வீட்டை விட்டு நீங்கள் போகலைல, வீட்டை விட்டு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குல்ல, அதுக்குள்ளே எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கிறாப்புல சோழன். அதுக்கு அவர் சொல்கிறார் மனோகர், அதுவும் சரிதான், நீ சொல்கிறதும் நடக்கத்தான் செய்யும். சரியாக சொன்ன சோழா, எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச அப்படிங்கிறாப்புல. உடனே மனோகரனை பார்த்து சோழன் திரு திருன்னு முழிச்சு பார்க்குறாரு. நம்ம என்ன சொல்கிறோம், இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு அவருக்கு ஒன்றுமே புரியலை சோழனுக்கு. அப்போ தான் மனோகரன் சொல்கிறாரு, இங்கே பாரு, உங்கள் அப்பா பார்க்க தான் கரடு முரடான ஆளாக இருக்கார், ஆனால் உண்மையில் கணிக்கிறதுல சாதகத்தை விட மிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாப்புல. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. ஆமாம், அவர் சொன்னார் பற்றியா, பொண்ணை கூட்டிகிட்டு போகிறீங்களே, அவங்கள அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்டாருப்பார். அந்த டவுட்டு அவருக்கு ஏன் வந்துச்சு, ஏன்னா அதுதான் உண்மையிலே நடக்கும். நிலா என் வீட்டுக்கு என் பொண்ணாக வருவா, ஆனால் கண்டிப்பாக உன் மனைவியாக இங்கே திரும்பி வரமாட்டா. அதைத்தான் உங்கள் அப்பா கரெக்டாக சொன்னார். அந்த மனுஷன் கரெக்டாக கணிச்சுவிட்டாரே அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கு நிலா ஒத்துக்கிறணுமே அப்படின்னு சோழன் கேட்குறாரு. நிலா நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, நிலா கண்டிப்பாக இதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. அதுக்கும் மனோகரன் சொல்கிறாரு, அந்த ஐடியா எல்லாமையா நான் உன்னிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அதுக்கெல்லாம் எல்லாம் ஐடியா பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தானே நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறாப்புல. யாரு வீட்டை விட்டு போகிறதுக்குள்ளே என்னென்ன சம்பவம் நடக்க போகுதுன்றத நீ பார்க்கத்தானே போகிற அப்படிங்கிறாப்புல. என் வீட்டிலே இங்கே என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு என்னையவே மிரட்டுறீங்களா, அதையும் தான் பார்த்துருவோம், அப்படி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அது சஸ்பென்ஸு அப்படிங்கிறாரு. இரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே நடக்கும், அதை நீ பார்க்கத்தானே போகிற அப்படின்னு சொல்கிறாப்புல. அது எனக்கு நீங்கள் சொல்லி தான் தெரியணும்ல, அது ஏற்கனவே தெரியும், ஏன்னா நான் வர்றது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, எப்படியாவது நிலாவை இந்த வீட்டை விட்டு கூட்டிகிட்டு போகணுன்ற முடிவில் தான் நீங்கள் இருக்கீங்க, அது எனக்கு தெரியாமலாம் இல்லை, ஆனால் அதை தடுக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, முடிஞ்சால் பார்ப்போம் அப்படிங்கிறாரு மறுபடியும். அதை தான் நானும் சொல்கிறேன், முடிஞ்சால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையிலே அங்கே நடேசன் வந்துடுறாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு நடேசன் வர்றாரு. அப்போ நடேசன் மனோகர்கிட்ட கேட்குறாரு, அப்போ நான் நினச்சது சரியாக தான் போச்சு, அப்போ நீ இங்கே நல்லவன் மாதிரி நீங்கள் வேஷம் போட்டு இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போகணும் தானே நீங்கள் முடிவெடுத்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே, பரவாயில்லையே, எல்லா விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாகவே கணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நடேசனை பார்த்து மனோகரன் சொல்கிறாரு. நடேசன் கேட்குறாரு, இப்போ என்ன முடிவில் வந்திருக்கீங்க, இவனை பழி வாங்கணும்னு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. ஏங்க, என் பொண்ணு எவ்வளோ வசதியாக இருந்த பொண்ணு, உங்கள் வீட்டில் போயும் இந்த மாதிரி வீட்டில் இருந்து வாழ்கிறதே பெரிய விஷயம், இவ்வளோ நாள் அவள் எப்படி இந்த வீட்டில் இருந்தான்னு நான் ஒரு நாள் நைட்டு என்னால் படுத்து யோசிக்க முடியலை, ஆனால் என் பொண்ணை 4 மாதமாக இங்கே வீட்டில் உள்ளவங்களாம் மனசை மாற்றி அவளை இருக்க வச்சுருக்கீங்க, என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும், அதனால தான் உங்களை விட்டு நிரந்தரமாக பிரிக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு மனோகர் சொல்கிறாரு. இதை கேட்டு நடேசனும் சோழனும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நடேசன் சொல்கிறாரு, அது என் பிள்ளைய இருக்கிற வரையும் நீ என் மருமகளை நீ கூட்டிகிட்டே போக முடியாது, நிலா அப்படியாப்பட்ட பொண்ணும் இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல. அது நிலாவுக்கு தெரிஞ்சாதானே, இப்போ இங்கே பேசுகிறது உங்களுக்கும் சோழனுக்கும் எனக்கும் தானே தெரியும், நிலாவுக்கு முன்னாடி இது தெரியாதே, நீங்கள் இப்போ சொன்னாலும் நிலா நம்ப மாட்டா அப்படின்னு சொல்லவும், வேறு வழி இல்லாமல் 2 பேருமே வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. இந்த ஆள் என்ன திட்டத்தோடு தான் இங்கே வந்திருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு மனோகர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. இப்போ உள்ளே போய் அவர் ஒரு பேக் கொண்டு வந்திருப்பார், அந்த பேக்கை எடுக்கிறாரு. அவர் பக்கத்தில் தான் வச்சுருந்துருப்பார். அந்த பேக்கை எடுத்துகிட்டு பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணி எதையோ தேடுறாரு. தேடையில் ஷாக் ஆகுறாரு. ஷாக்கானது, என்னப்பா என்ன ஒரு மாதிரி ஆகுறீங்க, மூஞ்சியே சரியில்லையே அப்படின்னு கேட்கவும், அம்மா இதில் ஒரு 10 லட்ச ரூபா நான் கொண்டு வந்தம்மா, அதை காணோம் அப்படிங்கிறாப்புல. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. அப்போ இவர் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்காருன்னு முடிவாகிடுது. நிலாவுக்கு தெரியலை. அப்பா நல்லா பாருங்கப்பா, காருக்குள்ளே ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. இல்லைம்மா, நான் பேக்கில் தான் வச்சு இங்கே நைட்டு தூங்கையில் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டாந்து வச்சேன் அப்படிங்கிறாப்புல. என்னப்பா சொல்கிறீங்க, நல்லா பாருங்கப்பா, இருக்காதுப்பா, இங்கே வச்சா காணாமல் போகிறதுக்கு சான்ஸே இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அப்போ நான் என்ன பொய்யா சொல்கிறேன், இங்கே தான்மா நான் கொண்டு வச்சேன் அப்படிங்கிறாப்புல. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், இரு
நான் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார் இந்த மாதிரி வந்த இடத்துல என் பணம் காணாமல் போயிடுச்சு, கொஞ்சம் ஒரு நிமிஷம் இந்த அட்ரஸ்க்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லவும், சரிங்க சார் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதுக்குள்ளே நிலா சொல்கிறாங்க, அப்பா என்ன வேலைப்பா பண்ணுறீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்குப்பா இப்போ பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. ஏம்மா 10 லட்ச ரூபா பணம் காணாமல் போச்சு, அதுக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் என்னை என்னம்மா பண்ண சொல்கிற அப்படிங்கிறாப்புல. அப்பா கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணியிருக்கலாம்ல, எடுத்த கௌத்தம்னு எதுக்குப்பா போலீஸை வர வச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு இங்கே உள்ளவங்க மேலெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை, ஆனால் பணம் காணாமல் போயிடுச்சுல, பணம் காணாமல் போனால் தாய் பிள்ளையுமே சந்தேகப்படுற காலம் இந்த காலம். அதனால எதுக்கும் நம்ம இவங்களையெல்லாம் செக் பண்ணால் அது நல்லா தெரியாதுல்லப்பா, அதனால தான் நான் வர சொன்னேன், நீ தப்பாக எடுத்துக்கிறாத, தயவுசெய்து யாருமே தப்பாக எடுத்துக்கிறாதீங்க அப்படின்னு நல்ல மாதிரி சீனை போடுறாரு. அதுக்கப்புறம் போலீஸும் வீட்டுக்குள்ளே வந்துடுது. வீட்டுக்குள்ளே தேட ஆரம்பிக்கிறாங்க. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒன்று. ஆனால் சோழனுக்கு இது தெரியும், இப்படியெல்லாம் அவர் பண்ணுவார் அப்படின்றது தெரியும். ஆனால் இந்தளவுக்கு மோசமாக பண்ணுவார்ன்றது தெரியலை. பாண்டியன் சோழன் எல்லாருமே படபடப்போடு இருக்காங்க. சேரனுக்கு ஒன்றுமே புரியலை, இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் நிலா அப்பா அப்படி பேசினார், இப்போ பணத்தை காணாமல் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கும் பல்லவனுக்கும் ஒன்றுமே புரியலை. அப்போ நடேசனுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா வெளியில் அவர் சவால் விட்டு தான் வந்தார், என் பொண்ணை நிரந்தரமாக அவங்ககிட்ட பிரித்து கூட்டிகிட்டு போகிறேன்னு. அதுபடி தான் இந்த ஆள் ஏதோ ஒரு வேலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கும் நடேசனுக்கு மட்டும் அந்த விஷயம் தெரியுது. இப்போ வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. தேடிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்தால் நடேசன் தலாவணிக்கு அடியில் அந்த பண பை இருக்குது. அதை பார்த்துட்டு, சார் இங்கே தான் சார் இருக்குது உங்கள் பணம் அப்படின்னு சொல்லி போலீஸு சொல்லையில் உடனே எங்கே அப்படின்ட்டு வெளியே எல்லாரும் ஓடியாராங்க. நடேசன் தலவாணிக்கு கீழே இருக்குது பணம். அப்போ ஏன் சார் எப்படி வந்துச்சு இந்த பணம், இங்கே யாருமே எடுக்கலைன்னு சொன்னீங்க, இவர் யார் உங்களுக்கு அப்படின்னும், இவர் என் சம்மந்தி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாப்புல, இங்கே உங்களுக்கு பணம் வேணும் கேட்டிருந்தா நானே உங்களுக்கு கொடுத்துருப்பேனே, இதுக்கு எதுக்கு நீங்கள் இப்படி ஒரு வேலையை பண்ணினீங்க அப்படின்னு மனோகரன் நடேசனை பார்த்து கேட்க, நான் எடுக்கவே இல்லை இந்த பணத்தை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் நேற்று நைட்டு நீங்களும் சோழனும் வெளியே பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், ஏன்னா எனக்கு தூக்கம் வரல, நைட்டு வெளியே பார்க்கையில் நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை, அதோடு நான் போய் படுத்துட்டேன். ஆனால் 2 பேரும் திட்டம் போட்டு பேசி தான் இந்த பணத்தை எடுத்து நீங்கள் உங்கள் தலாவணிக்கு அடியில் வச்சுருக்கீங்க. இப்போ தெரிஞ்சு போச்சு நீங்கள் எதுக்கு நைட்டில் 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு அப்படின்னு ஒரு பிட்டை போடுறாரு. நிலாவை பார்த்து நடேசன் சொல்கிறாரு, அம்மா உங்கள் அப்பா ஏதோ திட்டத்தோடு வந்திருக்காருமா, இது எதுவுமே உண்மை கிடையாது, சத்தியமாக அந்த பணத்தை நான் எடுக்கலை, என் மேலேயும் சோழன் மேலேயும் ஏதோ பழிய போடுறாரு, உன்னை இந்த வீட்டில் இருந்து நிரந்தரமாக பிரிக்கிறதுக்கு ஏதோ பண்ணுறாருமா அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. அப்பா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா உன்னால் நீ கண்ணால் பார்த்துட்ட, உனக்கு முன்னாடி தான் அந்த பணக்கட்டை எடுத்தாங்க, இதுக்கு என்ன செய்ய சொல்கிற அப்படின்னு சொல்லவும், எதாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் பேசுங்கன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் விலங்கு மாட்டி கையில் விலங்க மாட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க அதிர்ச்சியாக மனோகரனை பார்க்குறாங்க நிலா.